அனைவருக்கும் வணக்கம். இந்த 2026 வருடத்துல இரண்டாவது மாதமா வரக்கூடிய பிப்ரவரி மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கறத இப்ப நம்ம டீடைலா கிளியரா பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது இந்த பிப்ரவரி மாதம் 2026 தனுசு ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம டீடைலா கிளியரா பார்க்கலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பிளானட்டரி போர்ஷன்ல நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது மாத கிரகங்கள் எல்லாம் பார்த்தோம்னா 2ஆம் இடம் 3ஆம் இடம் இந்த ஸ்தானங்கள்ல டிராவல் பண்ணுது. யோகாதிபதி உச்சமாகிற ஒரு மாதம். தனஸ்தானத்துல யோகாதிபதி உச்சம், 5ஆம் அதிபதி பஞ்சமாதிபதி ஆகிய அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய பஞ்சமாதிபதி உச்சம். அதே போல யோக ஸ்தானாதிபதிகள்லாம் ஒன்னு சேர்றாங்க. 9ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி, அதே மாதிரி கேந்திர ஸ்தானாதிபதியாக 7 10க்கு அதிபதியாகிய புதன். இந்த கிரகங்கள் எல்லாம் மாதத்தோட பிகினிங்ல எல்லாம் ஒன்னு சேருது. இது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு சைன். அதே போல 6ஆம் இடத்து அதிபதியும் 12ஆம் இடத்து அதிபதியாகிய சுக்கிரனும் செவ்வாயும் 2 3 இந்த ஸ்தானங்கள்ல டிராவல் செய்வாங்க. இது சின்ன சின்ன தடுமாற்றங்களை கொடுக்கும். இந்த மாதத்துல என்ன நான் ஒரு மைனஸா பாக்குறேன்னா, மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல எல்லா கிரகமும் ராகுவோட பிடியில போய் கிரகணம் ஆகுது. ஆனா குரு பார்வையில அந்த கிரகண அமைப்பு வந்துடுது. நல்ல சில தடுமாற்றங்கள் இருக்கும். ஆனா அந்த தடுமாற்றம் உங்களுக்கு பெரிய அளவிலான பாதிப்பை கொடுத்துறாது. அந்த தடுமாற்றம் கூட உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் தான் கொடுக்கும். அது காலப்போக்கில் உங்களுக்கு புரியும். அதே போல வருட கிரகங்களை பொறுத்த வரைக்கும் ராகு 3ஆம் இடத்துல சாதகமா இருக்காரு. பாகிய ஸ்தானத்துல கேது, அது கொஞ்சம் குற்றமாக இருந்தாலும் அனுபவ பாடங்களையும் புதிய புதிய வாய்ப்புகளையும் மாத்தி மாத்தி கொடுக்கும். அடுத்தது அர்த்தாஷ்டம கேது, 4ஆம் இடத்துல கேது, இது கொஞ்சம் குற்றம். அடுத்தது குரு, ராசிநாதன் ஆகிய குரு கேந்திர ஸ்தானத்துல நல்லா தான் இருக்காரு, வக்ரமா இருக்காரு. இருந்தாலும் இந்த மாதத்துல அது பெருசா குற்றம் இல்ல. இதுதான் இந்த பிப்ரவரி மந்த்துக்கான பிளானட்டரி போர்ஷன். இதெல்லாம் வச்சு கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது தனுசுக்கு இந்த மாதத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் முதல் 15 நாள் ஒரு மகிழ்ச்சி மாற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதம். முதல் 15 நாள் உங்களுக்கு குடும்பம், உடைய சுய முன்னேற்றம், உடைய பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயம், உடைய தந்தை சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல எல்லாம் சுப மாற்றம் உண்டு. ஆனா 15ஆம் தேதிக்கு பிறகு எல்லாத்துலயும் சற்று கவனமா இருக்கணும். எல்லா விஷயத்திலையும் சற்று கவனமா இருக்கணும். இந்த மாதத்துல பயண யோகம் உண்டு. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் பெயருவீங்க. ஒரு சின்ன மாற்றமாச்சும் இந்த மாதத்துல டெஃபினட்டா நடக்கும். ஏன்னா 6ஆம் அதிபதியாகிய சுக்கிரன் 3ஆம் இடத்துல வந்து ராகுவோட இணைகிறாரு. இது வந்து ஒரு சின்ன இடமாற்றத்தை கொடுக்கும். இப்ப இருக்கிற இடத்துல இருந்து ஒரு சிறிய பயணத்தையோ அல்லது சிறிய இடமாற்றத்தையோ மேற்கொள்வீங்க. அடுத்து இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல நிறைய செலவு இருக்கும். ஆனா சுபவரைய செலவா இருக்கும். ஏன்னா பஞ்சமாதிபதி உச்சம். குடும்பத்துல மகிழ்ச்சியான நல்ல மாற்றங்களுக்கான செலவுகள் இருக்கும். 6ஆம் அதிபதி ஒரு 8 நாள் உங்களுக்கு வந்து 2ஆம் இடத்துல இருப்பாரு. இந்த 8 நாளும் குடும்பத்தோட பேசும்போது அந்த பேச்சு வார்த்தைகள்ல சற்று கவனமா இருக்கணும். கண் பல் உபாதை வராம பாத்துக்கணும். யாருக்கும் வாக்கு கொடுக்க கூடாது. பஞ்சமாதிபதி வந்து உங்களுக்கு 2ஆம் இடத்துல உச்சமா இருக்காரு. கொடுக்கிற வாக்க காப்பாத்திடலாம். ஆனா 8ஆம் தேதி வரைக்கும் பேச்சு வார்த்தைகள்ல நிதானம் தேவை. யாருக்கும் புதுசா எதுவும் வாக்கு கொடுக்காதீங்க. கொஞ்சம் சிரமப்பட்டு காப்பாற்றக்கூடிய சூழ்நிலைக்கு அது தள்ளும். 8ஆம் தேதிக்கு பிறகு எந்த பிரச்சனையும் கிடையாது. கொடுக்கிற வாக்க காப்பாற்ற முடியும். குடும்பத்துல ஏற்றம், மகிழ்ச்சி, ஆனந்தம் இதெல்லாம் சிறப்பா கிடைச்சிடும். இந்த மாதம் முழுக்க பார்த்தோன்னா ஃபேமிலி ரீதியா சிந்தனை போகும். 2வது சுய முன்னேற்றம், சுய முயற்சி சார்ந்து சிந்தனை போகும். ஏன்னா முயற்சி ஸ்தானம் உபஜய ஸ்தானத்துல எல்லா கிரகமும் போய் ஒன்னு சேருது. இந்த மாதத்துல உங்களுடைய முயற்சி அபாரமா இருக்கும். முயற்சியில எந்த தடையும் இருக்காது. நினைக்கிறத பரிபூர்ணமா செயல்படுத்துவீங்க. ஒரு கான்பிடென்ட் கிடைக்கும் இந்த மாதத்துல. அது நான் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா பாக்குறேன். நிறைய பயணங்கள் இருக்கும். அந்த பயணத்தால ஆதாயமும் இருக்கும். குறுகிய கால பயணங்களை மேற்கொள்வீங்க. அதுவும் ஒரு சிறப்பு. அடுத்து இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இளைய சகோதர சகோதரிகள் சார்ந்த விஷயங்களை சற்று கவனமா இருக்கணும். இளைய சகோதர சகோதரிகளால ஒரு சில இடையூறுகள், தொந்தரவுகள், வருத்தங்கள் ஏதாச்சும் வந்துட்டு போகலாம். அதில் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது சிறப்பு. அடுத்தது அர்த்தாஷ்டம சனி, 4th ஹவுஸ்ல சனி. இந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி மனதை சற்று காயப்படுத்துவார். மனசுல ஏதாச்சும் ஒரு குறைய கொடுக்கும். மகிழ்ச்சியா இருக்கிறப்பெல்லாம் உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு உணர்வு சொல்லிக்கிட்டே இருக்கும். அதுதான் சனி பகவான். நான் இன்னும் அர்த்தாசிரம சனியா தான் தம்பி இருக்கேன், இன்னும் நகரில் உன்னை லைட்டா குத்திக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊசி குத்துற மாதிரி ஒரு உணர்வை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால மன ஆரோக்கியத்தை சரியா தக்க வச்சுக்கோங்க. தனுசு ராசிக்காரங்க எல்லாரும் வந்து மெடிடேஷன் பண்ணிடுங்க. தினமும் காலையில ஒரு 10 நிமிஷம் அல்லது ஒரு அரை மணி நேரம் இதுக்காக ஒதுக்கிறது நல்லது. மெடிடேஷனுக்காக ஒதுக்கிறது நல்லது. தியான பயிற்சி இந்த மாதத்துல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தியானம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு தெளிவு, உடைய ஒரு தெளிவான ஒரு பாதை, தெளிவான ஒரு முடிவு, அதெல்லாம் சிறப்பா எடுத்துடலாம். இல்லைன்னா சிந்தனை குழப்பம் கடுமையா இருக்கும். அது கொஞ்சம் பாத்துக்கிறது நல்லது. அடுத்தது வந்து 4th ஹவுஸ்ல இருக்கிற சனி வந்து என்ன பண்ணுவார்னா, உத்தியோகம் தொழில் இதுல ஒரு மாதிரி தொய்வு நிலையை கொடுத்துக்கிட்டே இருக்கும். உத்தியோகம் தொழில்ல திருப்தி அடைய முடியாத ஒரு மனநிலையை கொடுக்கும். இப்பெல்லாம் நிறைய பேரு பாக்குற வேலை பிடிச்செல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஏதோ பார்த்தாகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில பார்ப்பாங்க. ஒரு 90% பேருக்கு வந்து பாக்குற வேலை பிடிக்காது. இந்த வேலையை விட்டு இடமாறினா போதும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஒரு நல்ல வேலை எப்போ கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த அர்த்தாசிரம சனி அந்த வேலையில குறைய கொடுக்குது.
மனசுக்கு பிடிச்ச வேலை அமையறதுல சில தடுமாற்றங்களை கொடுக்குது. மனசுக்கு பிடிச்ச வேலையாவே இருந்தாலும் இந்த மாதத்துல கொஞ்சம் பணிச்சுமை இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சிலர் வேலையை இடமாற்றம் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. இடமாற்றம் பண்ணலாமா அப்படின்னா அந்த மாதத்துல அவசர முடிவு அவசர மாற்றம் தவிர்த்துக்கிறது நல்லது. உங்களால முடியல, இதுக்கு மேல இங்க தாங்காதுப்பா அப்படின்னு உங்களுடைய உள்ளுணர்வு சொல்லிட்டுனா மாற்றம் பண்ணுங்க. அதுல இன்னொரு விஷயம் சொல்றேன், நிறைய பேர் நிறைய கமிட்மெண்டோட ஓடிட்டு இருப்பீங்க. டக்குன்னு அந்த வேலையை விட்டுட்டு புதுசா ஒரு வேலை தேடணுங்கிற நிலைக்கு போகாம புதுசா ஒரு வேலையை தேடிட்டு இந்த வேலையை விடுறது நல்லது. ஸோ நான் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த நேரத்துல வேலையை டக்குன்னு விட்டீங்கன்னா ஒரு கையில ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாம இருக்கிற வேலையை விட்டீங்கன்னா டக்குன்னு வேலை கிடைக்காது. ஒரு பிரேக் டவுன் ஆகி அதுக்கப்புறம் தான் கிடைக்கும். குறைஞ்சபட்சம் ஒரு 10 நாளாச்சும் வீட்டுல உட்கார வச்சு. அதனால அவசரப்பட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டு புதுசா வேலை தேடுறேன்னு இறங்காம புதுசா வேலையை தேடிட்டு இருக்கிற வேலையை விடுங்க. அப்படி பண்ணிக்கிறது சிறப்பு. ஒரு நிறைய பேருக்கு இந்த மாதத்துல வேலையில இடமாற்றம் உண்டாகும். குறிப்பா 8ஆம் தேதிக்கு பிறகு இந்த இடமாற்றம் நிகழ வாய்ப்பு அதிகபட்சமா இருக்கு. வேலையில இந்த மாதத்துல கொஞ்சம் பலு அதிகமா இருக்கும். சக ஊழியர்களோட அனுசரிச்சு போய்க்கணும். அதே போல மேல அதிகாரிகளால சில தொந்தரவு இருக்கும். நீங்க எந்த தொழில் பண்ணாலும் சரி, எந்த உத்தியோகம் பண்ணாலும் சரி, உங்களுக்கு மேல் இடத்துல இருக்கிறவங்க உங்களை ஒரு மாதிரி ப்ரெஷர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏதாச்சும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நல்லா பாக்குற வேலையில யாராச்சும் உங்க குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது உங்களுக்கு இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த இரிட்டேஷனே உங்களை முதல்ல இந்த இடத்த விட்டு நகர்னுப்பா அப்படின்னு உங்களுக்கு அந்த உள்ளுணர்வு கொடுத்துரும். எனவே வேலையில் கொஞ்சம் அனுசரிச்சு போயிடுறது நல்லது. மனதை அமைதிப்படுத்திக்கிறது நல்லது. அடுத்தது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் திருமண முயற்சி வெற்றியை கொடுத்துரும். திருமண முயற்சியில சுப செய்தியை எதிர்பார்க்கலாம். 7ஆம் அதிபதியாகிய புதன் 3ஆம் இடத்துல போய் அமர்ந்துடுறாரு. ராகுவோடு இணைகிறாரு. இருந்தாலும் திருமண முயற்சி வெற்றி கொடுத்துரும். ஏன்னா குரு 7ல இருக்கிறதுனால ஸோ ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் உண்டு. அதில் திருமண முயற்சிகளை பண்ணலாம். போன மாதமும் பாசிட்டிவ் தான், இந்த மாதமும் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் உண்டு. ஃபேமிலியுடைய ஆதரவு உண்டு. குடும்பத்துல சுப பேச்சுவார்த்தைகள் நடக்கும். அதுக்கும் இது சாதகமா இருக்கு. அடுத்தது நம்ம பாக்குறது திருமண வாழ்க்கை. திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல பர்டிகுலரா கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கிறது நல்லது. வாழ்க்கை துணையை விட்டு பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகலாம். தொழில் ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ வாழ்க்கை துணையை விட்டு சற்று தூரமாக ஒரு சில பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகலாம். அப்படி ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்ல நான் வீட்டுல தான் சார் இருக்கேன், தினமும் வாழ்க்கை துணையோட தான் டைம் ஸ்பெண்ட் பண்றேன், வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துருவேன் அப்படிங்கிறவங்க வேலையில இருக்கிற டென்ஷனா வீட்டுல வந்து காமிக்காம இருக்கிறது நல்லது. மேலும் இந்த மாதத்துல வாழ்க்கை தன்னுடைய தேக ஆரோக்கியத்துல சற்று அக்கறை எடுத்துக்கணும். ராகுவோட புதன் இணையறாரு. எனவே வாழ்க்கை தன்னுடைய தேக ஆரோக்கியத்துல சற்று அக்கறை எடுத்துக்கணும். வாக்குவாதங்களை தவிர்த்துக்கணும். 2ஆம் இடத்துல செவ்வாய் வந்து உச்சமா இருக்கிறதுனால காரசாரமான வார்த்தைகள் வரும். டக்குன்னு கோபம் வந்துடும். உணர்ச்சி வசப்பட்டு பேசிடுவோம். அல்ல வார்த்தைகள்ல சற்று நிதானம் இருக்கிறது சிறப்பு. அடுத்தது குழந்தை பாகியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம் பாசிட்டிவா இருக்கு. முதல் 23 நாட்கள் குழந்தை பாகியத்துக்கு சாதகமா இருக்கு. குழந்தை பிறத்தல் காரணமா குடும்பத்துல மகிழ்ச்சி உண்டு. அதே மாதிரி குழந்தை பாகியம் இல்லைன்னு வருத்தப்பட்டீங்கன்னா இந்த மாதத்துல ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா பாசிட்டிவ் ரிசல்ட் உண்டு. சுப செய்தி உண்டு. ஏன்னா பஞ்சமாதிபதி 2ல உச்சம். எனவே குழந்தை பாகியத்துக்கு சுப செய்தி கிடைச்சிடும். அடுத்தது பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஏற்றம் உண்டு. பிள்ளைகளால லாபம் உண்டு. பிள்ளைகளுக்கு நல்ல உயர்வு உண்டு. பிள்ளைகள் பற்றி இருந்த கவலைகள் இந்த மாதத்துல குறையும். பிள்ளைகளால குடும்பத்துல மகிழ்ச்சி, பிள்ளைகளால குடும்பத்துல வந்து ஒரு உயர்வு, இதெல்லாம் சிறப்பா உண்டு. அடுத்தது குலதெய்வ வழிபாடு மேற்கொள்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். குலதெய்வ வழிபாட்டில் இருந்து வந்த தடை தாமதம் விலகும். இந்த மாதத்துல குலதெய்வத்தை வணங்கி அனைத்தையும் நீங்க செயல்படுத்தினீங்கன்னா அது வெற்றியாகும். சோ அதுவும் உங்களுக்கு ஒரு நான் முக்கியமான இன்ஃபர்மேஷன் கொடுத்துறேன். அதே போல இந்த மாதத்துல தந்தை சம்பந்தப்பட்ட விஷயம், தந்தை வழி உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயம், இது சார்ந்த விஷயங்கள்ல சற்று கவனமா இருக்கணும். பூர்வீக சொத்து சார்ந்த பேச்சுவார்த்தைகளை அந்த மாதத்துல அப்படியே மெல்ல மெல்ல பேச ஆரம்பிப்பீங்க. பேச்சுல அந்த பூர்வீகம், பூர்வீக சொத்து, பூர்வீக குலதெய்வம் இது சார்ந்த வார்த்தைகள்லாம் சற்று அதிகமா வரும். விரயத்தை பத்தி அதிகமா பேசுவீங்க. இந்த பிப்ரவரி மாதத்துல உங்களுக்கு ஏற்பட்ட விரயம், நீங்க ஜனவரி பிப்ரவரியில பண்ணக்கூடிய செய்ய போற அந்த விரயம் என்னெல்லாம் பண்ண போறீங்களோ அதெல்லாம் மத்தவங்க கிட்ட அதை பத்தி பேசுவீங்க. வார்த்தைகள்ல அந்த பேச்சுல அந்த வார்த்தைகள் வெளிப்பட்டுரும். இந்த மாதத்துல இதுல இன்வெஸ்ட் பண்ண, இதுல செலவு பண்ண, இதுக்கு இவ்வளவு ரூபா செலவானுச்சு அப்படிங்கிற மாதிரியான அந்த பேச்சு வார்த்தைகளை ரொம்ப சீரியஸா முதல் 23 நாட்கள்ல ஏதோ ஒரு விதத்துல பேசிடுவீங்க. ஏன்னா விரையாதிபதி வாக்குஸ்தானத்துல விரயம் சார்ந்த பேச்சுவார்த்தை கண்டிப்பாக உங்க வாயிலிருந்து வரும். அதே மாதிரி பிள்ளைகள் சார்ந்த பேச்சுவார்த்தையும் உங்க வாயிலிருந்து வரும். பிள்ளைகளை புகழ்றது, பிள்ளைகளை பாராட்டுறது, பிள்ளைகள் சார்ந்த பிள்ளையுடைய வளர்ச்சி சார்ந்த விஷயங்களை பிறர்கிட்ட சொல்லி பெருமைப்படுறது, சோ இதெல்லாம் பாசிட்டிவா அமையுது. அடுத்தது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொழில்னு எடுத்துட்டோம்னாக்கா கொஞ்சம் கவனமா இருக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கொஞ்சம் சேஃபா இருக்கிறது நல்லது. ஹை லெவல் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ண வேண்டாம். தொழில்ல ஒரு சில இடமாற்றத்தை இந்த மாதத்துல மனமானது எதிர்பார்க்கும். இடமாற்றம் சார்ந்த விஷயம் அல்லது இடமாற்றம் பண்ணணும்னு நினைக்கிற சார் தடையா இருக்கு, எப்போ இது நடக்கும் அப்படின்னா இந்த பிப்ரவரி அதுக்கு ஃபேவரா இல்ல. தொழில இடமாற்றம் பண்றேன், தொழில இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னாக்கா அதுக்கு இது ஃபேவரா இல்ல. புதனை நீச்சத்தை நோக்கி பயணிச்சிட்டு இருக்காரு. சனியோட போய் அடுத்து இணைவாரு. தொழில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடாதீங்க. அடுத்த 2 மாசம் கொஞ்சம் டஃபா இருக்கும்.
பிசினஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் கூடாது. தொழில இடமாற்றம் செய்ய வேண்டாம். ஏன்னா 10ஆம் அதிபதி நீச்சத்தை நோக்கி பயணிக்கிறாரு. ராகுவோட பிடியில இருப்பாரு, அப்புறம் சனியோட பிடிக்கு போயிடுவாரு. இருந்தாலும் மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல வந்து பார்த்தோன்னா மார்ச்ல எல்லாம் நீச்சமானாலும் நீச்ச பங்க அமைப்பும் உண்டு. ஏன்னா சுக்கிரனும் கூடவே தான் சேர்ந்து பயணிக்கிறாரு. இருப்பினும் இன்வெஸ்ட்மெண்ட் ஹை லெவல்ல பண்ண வேண்டாம். ஆல்ரெடி பிசினஸ் பண்றவங்களுக்கு திடீர்னு ஒரு ஜாக்பாட், திடீர்னு ஒரு வளர்ச்சி இந்த மாதத்துல உண்டு. ஆனா நியூ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அட்வைசபிள் கிடையாது. அடுத்தது நம்ம பாக்குறது உங்களோட ஹெல்த். தேக ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சற்று அக்கறை எடுத்துக்கணும். இந்த மாதத்துல பர்டிகுலரா மனசோர்வு ஏற்படலாம். ஏன்னா புதன் வந்து ராகுவோட பிடிக்குள்ள போவாரு. மனசோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல வந்து மேல் மார்பக பகுதி, ஷோல்டர் பெயின், மேல் மார்பக பகுதிகளில் ஏதாச்சும் பிரச்சனை, அதே மாதிரி ஷோல்டர், உடைய முதுகு, உடைய ஷோல்டர், உடைய கை சம்பந்தமான விஷயம், இதுல ஏதாச்சும் பாதிப்புகள் வந்து நீங்களாம், வலிகள் வந்து நீங்களாம். கண் பல்லு உபாதை வராம பாத்துக்கோங்க. இதுதான் வந்து இந்த மாதத்துல இருக்கிற ஒரு மைனஸான விஷயம். மற்றபடி இந்த மாதத்துல மேஜரா எதுவும் ட்ரபிளா இல்லை. அடுத்தது இந்த மாதத்துல தாய் தந்தை இவங்க 2 பேரோட தேக ஆரோக்கியத்திலும் சற்று அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. தாய் தந்தை சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட கவனத்தோட இருக்கிறது ஒரு உத்தமமான பலனை பெற்றுக் கொடுக்கும். அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதத்துல ஒரு சில மாற்றங்கள் உண்டு. பதட்ட மனநிலை அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் பதட்டத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. தேவையில்லாத யோசிச்சு கவலைப்படாம உங்களோட ஸ்டடீஸ்ல ஜஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணுங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா வந்து புதன் ராகு இணைந்தாலே பதட்ட மனநிலை வந்துடும், குழப்ப மனநிலை வந்துடும், ஸ்டடீஸ் பத்தின கவலை வந்துடும். 10ஆவதுக்கு அர்த்தாஷ்டம சனி வேற. எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கல்வியில சற்று கவனம் எடுத்துக்கிறது நல்லது. கல்வியில சின்ன சின்ன தடுமாற்றம், தடை அமைப்புகள் வந்து நீங்களாம். இல்ல கல்வியில கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கிறது சிறப்பு. அதே மாதிரி நண்பர்கள், நட்பு வட்டாரம் சார்ந்த விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். நீங்க பழகக்கூடிய நண்பர்களுடைய ஒத்துழைப்பு இந்த மாதத்துல கிடைக்காது. நண்பர்களால தேவையில்லாத தலைவலிகள் வந்து நீங்களாம். எனவே உங்களுடைய நண்பர்கள், நட்பு வட்டாரம் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கிறது சிறப்பு. அடுத்தது பிள்ளைகளுக்கு சுப மாற்றம், சுப விஷயம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா இந்த மாதத்துல தாராளமா அந்த பேச்சுவார்த்தைகளை தொடங்கலாம். சுப செய்தி உண்டு. அந்த பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல இருக்கக்கூடிய தடுமாற்றங்கள்லாம் இப்ப விலகும். பிள்ளைகளுக்கு சுப செய்தி வீடு தேடி வரும். சோ அதை நான் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுத்துட்றேன். அதே போல இந்த மாதத்துல தொழில் சார்ந்த பயணம், உத்தியோகம் சார்ந்த பயணம் இந்த மாதத்துல கொஞ்சம் கூடுதலா இருக்கும். ராகுவோட பிடியில புதன் இருக்கிறதுனால பயணத்தின் போது சற்று கவனமா இருக்கணும். வெளியில போகும்போது இந்த உங்களுடைய பொருட்கள், உங்களுடைய பணம், கொடுத்தல் வாங்கல், பணம் சார்ந்த விஷயம் இதுல எல்லாம் கவனமா இருக்கணும். மறதி மனப்பான்மை வரலாம், மறதி தந்துரவு வரலாம். இல்ல உங்களுடைய கேஜெட்ஸ், உங்களுடைய மொபைல், உங்களுடைய எலக்ட்ரானிக்கல் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் சேஃபா வச்சுக்கிறது நல்லது. ஸோ இதை நான் வந்து முக்கியமா சொல்லணும்னு நினைச்ச ஒரு வார்னிங் பாயிண்ட். மற்றபடி இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகளை தூண்டும், உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய செயலாக மாறக்கூடிய ஒரு மாதம். தடை தாமதம் தடுமாற்றத்தோட அந்த செயல்களை தொடங்குவீங்க. குரு பார்வையில தான் அந்த 3ஆம் இடம் இருக்கு. அதனால முயற்சி நல்லா தான் இருக்கு. எல்லாம் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. அந்த முயற்சியில வெற்றி உண்டு. தொடர் முயற்சிகளோடு தொடர் புகழையும் தொடர் வெற்றியும் இந்த மாதத்துல சந்திப்பீங்க. இந்த மாதத்துல சந்திராஷ்டம தினங்கள் எப்ப அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த 2026 பிப்ரவரி மந்த்ல தனுசு ராசிக்கு சந்திராஷ்டம தினம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மாதத்தோட ஆரம்பமாகிய 1ஆம் தேதி 2ஆம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமம் வருது. அதே மாதிரி இந்த மாதத்தோட கடைசி நாள் 28ஆம் தேதி சந்திராஷ்டம தினம். எனவே 1, 2 மேலும் 28 இந்த தேதிகள்ல புதிய முயற்சி, புதிய மாற்றங்களை தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த சந்திராஷ்டம தினத்துல மனசஞ்சலங்கள் ஏற்பட்டு நீங்க வாய்ப்பு இருக்கு. அதுல மனசுல எந்த காயமும் ஏற்படாம பாத்துக்கோங்க. இந்த 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 28ஆம் தேதி இந்த தேதிகள்ல காலையில எந்திரிச்சு சீக்கிரமா குளிச்சுட்டு மெடிடேஷன் பண்ணிட்டு அந்த டேவை ஸ்டார்ட் பண்ணுங்க. சூப்பர் பிரைட்டா அது மாறும். ஓவராலா அந்த பிப்ரவரி மந்த்தை பொறுத்த வரைக்கும் முயற்சியில தடை தாமதத்தோட வெற்றி கிடைக்கும். அதே போல சின்ன சின்ன பயணங்கள், பயணத்தால ஒரு சில ஆதாயம், இதெல்லாம் வந்து உங்களுக்கு பாசிட்டிவா கிடைக்கும். உடைய முயற்சிகளை தொடருங்க. தயக்க நிலையை தவிர்த்து சிந்தனையை ஒருமுகப்படுத்தி உடைய செயல்களை தொடங்குங்க. நிச்சயமாக உறுதியாக உங்களுக்கு இந்த மாதத்துல நல்ல செய்திகள் வந்து சேரும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்தது ஒரு பொதுவான கோச்சார பலன். இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள், தசா புக்தி அந்தரம் இதை பொறுத்து சற்று மாறுபடும். எனவே 100% பலன்களை உறுதிப்படுத்திக்கிறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல கிரக நிலைகள் எப்படி இருக்கு, உங்க லக்னத்துக்கு யோகருடைய தசை நடக்குதா, அவயோகருடைய தசை நடக்குதா அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாதகாதிபதி, மாரகாதிபதி தசை புத்திகள் ஏதாச்சும் கிராஸ் ஆகுதா இதெல்லாம் பார்த்து அதோட இந்த கோச்சாரத்தை நம்ம சூப்பர் கம்போஸ் பண்ணி பார்க்கும்போது இன்னும் நமக்கு ஒரு தெளிவான ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது கிடைக்கும். எனவே இந்த பலன்கள் ஒரு 30% உங்களுக்கு பொருந்தி வந்தாலே பெரிய விஷயம். 100% பலன்களுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தையும் இந்த கோச்சாரத்தையும் சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். மேலும் நம்முடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி புத்தாண்டு சிறப்பு பலன்கள்லாம் ராசிக்கும் நட்சத்திரத்துக்கும் ரெண்டுக்குமே கிளியரா ரிலீஸ் பண்ணிருக்கோம். ஸோ அந்த பதிவுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க. அந்த பிளேலிஸ்ட் கொடுக்குறேன். டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க. அதுலயும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதே போல நம்முடைய சேனல்ல
12 ராசி, 12 லக்னம், 27 நட்சத்திரம் இதுக்கான ஜெனரல் ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். உங்களை பற்றிய, உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவு புரிதல் அந்த பதிவின் அடிப்படையில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மேலும் நம்ம சேனலை நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல இன்ஃபர்மேட்டிவான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு புதிய பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் வெரி லிமிடெட் டைம். ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்த்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள். நன்றி.